அறிகுறிகள் இருந்துகிட்டே இருக்குது. தைராய்டுனால் வரக்கூடிய உடல் பருமன் அதிகமாகுது, ஜீரண பிரச்சனை இருக்குது, தைராய்டுனால் வரக்கூடிய மலச்சிக்கல் பிரச்சனை இருக்குது, ஸ்கின் டிசீசஸ், ஸ்கின் கண்டிஷன்ஸ் எனக்கு அதிகமாக வருது. இந்த மாதிரி தைராய்டு ஹார்மோன் இம்பேலன்ஸ்னால் வரக்கூடிய அல்லது கர்ப்பப்பை பிரச்சனை இருக்குது, தைராய்டு ஹார்மோன் இம்பேலன்ஸ்னால் குழந்தை தங்கலை, மாதவிடாய் கோளாறு, மாத்திரை போட்டுட்டு இருந்தாலும் இது சம்மந்தமான அறிகுறிகள் எனக்கு உடம்புல இருந்துகிட்டே தான் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களும் இந்த 5 விஷயங்களை ஃபாலோ பண்ணலாம். ஏன்னா மருந்து போட்டால் மருந்து அதனுடைய வேலையை செஞ்சாலும் முழுமையாக அது அதோட வேலையை கம்ப்ளீட் பண்ணிருச்சு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. எனவே அந்த ப்ரீ டிஸ்போசிங் ஃபேக்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு சில விஷயங்களை நம்ம கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது ரொம்ப அவசியம். முதல் விஷயம், தைராய்டு ஹார்மோன் இம்பேலன்ஸ். தைராய்டு மட்டும் எந்த ஒரு ஹார்மோன் உடம்புல இம்பேலன்ஸ் ஆகுது அப்படின்னா அதுக்கு நம்முடைய ஸ்ட்ரெஸ் லெவல் முக்கிய காரணமாக இருக்குது. எனவே நம்ம பர்சனலி நம்ம ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் நமக்கு இல்லை அப்படின்னா நிறைய ஸ்ட்ரெஸ் ஆகிறோம், நிறைய ஷார்ட் டெம்பர் ஆகிறோம், ஒரு விஷயத்தையே ரொம்ப நேரம் அல்லது ரொம்ப நாட்கள் மூளையில் கேரி பண்ணிட்டு